ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, உலகம் உண்டாவதற்கு முன்னதாக நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பினான இந்த குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தர்லின் அப்படின்னா நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே விரும்பியாக்கி அடிவின் ரூபம் எடுத்து மனசு சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாவனையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவினை கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தின் குடிமக்களாக ஆட்டுக்குட்டியான ஜீவஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களுக்கு திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசு தாவியானவராய் தேற்றவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கோட்டையும் இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை. வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை. இருவை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். இருவை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். அரணும் கோட்டையும் காப்பவர் இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இதனாலே நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதில் முந்தின அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடுங்கள் அது சொல்லிட்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஏன்னா பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லி அதில் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கிட்டு, ஆனால் அது முடிகிற வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், வளர வேண்டும். அதான் எபிரேயர் 12 வாசிக்கிறோம். விசுவாசத்தை தோக்குறவர் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் ஒரு தடவை ஆரம்பிச்சிருச்சுனாக்கா பவுல் சொல்கிற மாதிரி நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான என்ற எண்ணம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்யப்பட வேண்டியது அவசியம். அது ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியங்கள் கிரியை செய்யும் பொழுது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டியது அவசியம். அதனால் 11:6 வாசிக்கிற பேரில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்கணும். ஸோ வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அப்போ இந்த காயின் ஆபேல் இது 2 பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு விசுவாசம், பிரியமான ஒரு நிலை அங்கே ஆபேலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் காயினுடைய வாழ்க்கையில் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நிலையில் அவன் இல்லை. விசுவாசத்தினாலே அக்செப்டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் ஏபேல். அப்போ ஆபேலுடைய நிலைமை ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தது. ஏன் இது என்ன சொல்கிறோம்னாக்கா, காயின் அந்த வாசிக்கிற ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். Genesis chapter 4 verse 3 onwards. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் பலி செலுத்தல. அவர்கள் தினமும் ஆண்டவருக்கு எப்பெல்லாம் அவங்க பலி செலுத்த நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவார்கள். அவர்கள் வளர்ந்தவர்கள். அவர்கள் வளர்ந்த அப்போ சிறு வயதிலிருந்து அந்த பலி செலுத்துறது குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. அது எங்கேருந்து வந்ததுனாக்கா, ஆண்டவராய் கர்த்தர் ஆதாம் ஏவாள் தவறு செஞ்ச பின்னதாக அவர்களுக்கென்று ஒரு மிருகத்தை அடித்து அது இரத்தத்தை அவர்களுக்கு கீழே சிந்தி, இரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பில்லை என்கிற அந்த ஒரு பிரமாணத்தை தேவனை ஏற்படுத்துகிறார். அது வெளிப்படுத்தல் 13:8 அப்படி வாசிக்கும் பொழுது இப்போ பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 13 verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அதனால் உலக தோற்றம் முதலே மனிதன் என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பலியை செலுத்தி இரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பில்லை என்கிற ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை செய்து காண்பிக்கிறார். அது வெளிப்படுத்துகிறார். அதை உணர்ந்த ஆதாம் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க அவர்களிலே காயின் ஆபேல் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதை தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள். இது கவனிக்கும் போது காயினும் பலி செலுத்துகிறான், ஆபேலும் பலி செலுத்துகிறான். காயினும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறான், ஆபேலும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறாங்க. ஆனால் அதை ஆபேல் விசுவாசத்தில் செலுத்துகிறான். காயின் அது ஒரு பழக்கமாக அதை செலுத்துகிறான். இன்றைக்கு சபைகளிலே நாம் பார்க்கும் பொழுது பாரம்பரியமாக ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். அது வழக்கமாக அது செய்கிற ஒரு காரியம். இந்த சமாரிய பெண் சொல்லும்போது சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அப்போ பிதாக்கள் காலத்திலிருந்து அந்த அம்மா என்ன சொல்லுதுனாக்கா, பிதாக்கள் காலத்திலிருந்து இந்த மலையில் தான் நாங்கள் தொழுதுகிட்டு வருவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் அவருடைய கொள்கையில் என்னவோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் கர்த்தரை துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது என்று சொல்லி எல்லாரும் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காயின் ஒரு காரணம், ஆபேல் ஒரு காரணம். ஆனால் ஆபேலுடைய காரியம்தான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது, ஏற்புடையதாக இருந்தது. ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படையில். இப்போ எத்தனை பேர் சபைகளில் இன்றைக்கு ஜெபிக்கும் போதும் சரி, துதிக்கும் பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, விசுவாசித்து யார் செய்வா? அது பழக்கமாக தான் செய்கிறார்களே, விசுவாசித்து செய்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின் மகத்துவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கூட படிக்க வேண்டும். பக்தியாக படிக்கிறது என்பது வேறு, பக்தியாக தொழுது கொள்வது என்பது வேறு. ஆண்டவருடைய விசுவாசம் வைத்து அந்த பலியை செலுத்துகிறார். அதனால தான் அந்த காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ காயினுக்கு ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசம், முதலாவது வித்தியாசம் என்னன்னாக்கா விசுவாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் தான் இன்றைக்கு சபைகளில் அதிகமான பேரிடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆபேல் ஆண்டோட சமூகத்தில் வருவதை பார்க்கின்றோம். இதுதான் தேவனுக்கு ஏற்புடையது. 2 வாசிக்கும் போது மேன்மையான பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மேன்மையான பலி என்றால் காயின் கர்த்தர் பலி செலுத்துகிறார். மந்தையின் தலையீட்டிலிருந்து கொழுமையானவர்களை ஆபேல் செலுத்துகிறான். காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து செலுத்துகிறான். இப்போ என்ன சொல்லுவாங்க, அவன் ஆபேல் இது எப்படி அவன் கற்றுக்கொண்டான், அவங்க அப்பாக்கிட்டேருந்து அவன் கற்றுக்கிட்டான். ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து அவன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஆதாம் ஏவாளில் அவங்க எப்படி அதை அறிந்து கொண்டார்கள், தேவனாய கர்த்தரே அதை செய்தார். அப்போ தேவனாய கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை முன்மாதிரியாக வைத்து அவர்கள் தாய் தகப்பட செய்ய அதை இவர்கள் கற்றுக்கொண்டு எது தேவனுக்கு பிரியமானது என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் தான் அங்கே ஆபேல் ஒரு மந்தையின் தலையீற்றிலே கொழுமையானவைகளை அவன் செலுத்துகிறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ முதன்மையானது எப்போதும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு வழக்கம், அந்த ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதாவது கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்திலே கனப்பட வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு செலுத்துகிற கனம் எங்கே? அப்போ சபைகளிலே இன்றைக்கு பாட்டின் அடிப்படையிலே அல்லது தாளங்கள் அடிப்படையிலே அல்லது அவரவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள் ஒழிய கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மரியாதையோடு கூட அது செலுத்துகிறார்களா என்பது அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். அது நம்ம உற்சாகமாக சத்தம் போட்டு பாடிட்டாங்க, உற்சாகமாக கைத்தட்டி செஞ்சுட்டாங்க, கர்த்தர் அங்கேயே இருப்பார் என்று எண்ணுகிறார்கள். இதுதான் காயின்னு அப்படி தான் நினச்சான். கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம், நான் வேறு யாருக்கும் செலுத்தலைல்ல அப்படி என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டு செய்கிறான். அதே விதமாக தான் இன்றைக்கு கர்த்தருக்காக தானே கைத்தட்டுறோம், கர்த்தருக்காக தானே நடனம் ஆடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ நடனம் ஆடுகிறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சபைகளிலே இன்றைக்கு நடனம் ஆடுகிற நிலைமை வந்தது. கேட்டால் தாவீதை போல் நானும் நடனம் ஆடி ஆண்டவரை துதிப்பேன் சோத்தரிப்பேன் என்று சொல்லி காரணம் சொல்கிறார்கள். தாவீது தெருவில் ஆடினாப்பில், ஆண்டோடைய சமூகத்தில் தாவீது ஆடலை, டான்ஸ் ஆடலை. கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு சர்ச்சுகளில் இந்த மாதிரி ஆடுகிற பழக்கம் எங்கேருந்து வந்தது? அது அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி காயின் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் செலுத்துகிறானோ அதை இவர்களுக்கு பிடித்த மாதிரி இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தலாம் என்றால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. அதனால் ஜனங்கள் உற்சாகமாக பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வந்து அந்த வழிமுறைகளிலே கர்த்தரை நாம் துதிக்கலாம் என்று சொல்லுவோமானால் அது விசுவாசிகளுக்கு அது காயினை போல ஒரு வழக்கமாக செய்கின்ற ஒரு ஆராதனையாக இருக்குமே ஒழிய அது விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்கிறதா இருக்காது. அதனால தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லும் பொழுது ஆபேல் மேன்மையான பலிகளை அவன் செலுத்தினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் 2 பேரும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறாங்க. அதனால் வருகிற முறை ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுதே அந்த எண்ணத்தோடு, இப்போ உதாரணமாக எபிரேயர் இருக்கிறது நிருபம் 10:19 வரும்பொழுது ஆண்டோட சமூகத்தில் நான் வரும்போது எப்படி வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:19-22 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நான் வரும்பொழுது எப்படி வர வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். புதிதும் ஜீவனல் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி விட்டபடியினாலே அதனால் நம்ம எப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஆவனை எழுதி வைத்திருக்கிறாரோ அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறவர்கள் எத்தனை பேர்? பக்தி இருக்கிறது, ஆனால் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய பக்தி அல்ல, பயபக்தி மிக மிக முக்கியம். நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா தற்காலத்தில் காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகினான். அதே எபிரேயர் 12:28 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அதனால் பக்திக்கு முன்னதாக வர வேண்டியது பயம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறார்கள். துதிக்கிறது கர்த்தரை துதிக்கிறார்கள், வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவன். இன்றைக்கி ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி செய்கிறது போல் அந்த விக்கிரக கோயிலில் இருக்கிறவங்க செய்கிற மாதிரி இவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பயபக்தி கூட இன்றைக்கு இந்த நாட்களிலே சபைகளில் இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஏதோ நடன இதில் ஹாலில் செய்கிறது போல் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதுதான் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் செய்த காரியம்.
பாகால் தீர்க்கதரிசிகள் அப்படி தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி தங்களை கீறி கொண்டு நாள் முழுவதும் என்ன அப்படின்னாங்க, சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எலியா அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜெபத்தை வைத்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுக்கறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா கர்த்தர் அவருக்கு அந்த அறிவு இருந்தது. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தாங்கள் வணங்குகிறவர்கள் யார், தாங்கள் துதிக்கிறவர்கள் யார், அவள் கடவுள் என்று சொல்கிறவர்கள் கடவுள் தானா இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவும் உணர்வும் இல்லை. ஆனால் எலியாவுக்கு தெரியும், அவன் ஜெபம் ஏறெடுக்கிற தேவன் யார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அதே விதமாக தான் இன்றைக்கு சபைகளில் வரும்போது தேவனை குறித்த அறிவு மிக மிக கம்மி. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்பேன். ஐசையா சாப்டர் 29 verse 13 onwards. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அப்போ அந்த மக்கள் கூட ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அனுபவத்திலே, ஆண்டவர் குறித்த அறிவிலே அவர்களுக்கு அந்த பயம் இல்லை. அவர்கள் மனிதர் போதித்த கற்பனையின் அடிப்படையில் தான் அவங்க பயபக்தி வருகிறது ஒழிய ஆண்டவருக்கு ஏற்புடைய பயம் இல்லை. ஏன்னா தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உண்மையில் ஒரு பயந்து ஒரு வாழ்க்கை இருப்பானால் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவன் தன் வாழ்க்கையிலே தீமைகளை விட்டு விலகி இருந்து அவன் கர்த்தருக்கு பயந்தால் அதில் உண்மையான ஒரு நிலை அவனுக்குள்ளே இருக்கும். சமாரிய பெண் விதமாக தான் இருந்தார். அவள் தன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, சமுதாயத்தை யாரும் ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலையில தான் அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தது. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவரோடு அந்த பேசுகின்ற அந்த நாட்களிலே இருந்ததும் அவருடைய கணவன் அல்ல. அப்போ ஏறக்குறைய 6 பேரோட வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறாள். ஆனால் எங்கள் பிதாக்கள் மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் தொழுகிறோம் என்று சொல்கிறார். இப்போ அவளும் கர்த்தரை தான் தொழுது கொள்கிறார். ஆனால் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பக்தி மாத்திரம்தான் இருந்தது. அப்போ இது என்ன பக்தி சொல்லலாம், அவபக்தின்னு சொல்லலாம். அப்போ ஆபேலுக்கு அந்த பயம் இருந்தது. ஆண்டவருக்கு யாருக்கு செலுத்துகிறோம், யாரை நாம் ஆராதிக்கிறோம் என்பது அந்த பயம் இருந்ததுனால தான் அவன் செலுத்துகிற பலி கர்த்தருக்கு எது பிடிக்கும், எதுக்கு பிரியமானது என்று செலுத்த வேண்டிய ஒரு பலியை அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அதே விதமாக தான் ஒரு வழிமுறையாக ஒரு பாரம்பரியமாக செய்கிறார்கள். கொலோசியர் 2:8 வாசிக்கிற போது இப்படி பார்க்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் வசனத்தை வாசிக்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய ஆண்டவருடைய அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானது இருக்குமா இல்லையான்றது அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன கொள்கை வச்சுருக்கிறாங்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். அவருடைய உடைகள், அவருடைய நடைகள், அவருடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் மனிதனுடைய கற்பனையின் அடிப்படையில் தான் இருந்தது, அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. எப்படி இந்த நாட்களிலே சபைகளிலே அந்தந்த சபைகளுடைய உபதேசத்தின் அடிப்படையில் தான் அவருடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது ஒழிய ஆண்டோருக்கு ஏற்புடைய நிலையிலே அவர் பக்தி இருக்கிறதா என்பதை யோசிக்கிறது இல்லை, நினைத்து பார்க்கிறது இல்லை. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக. மூடன் பலி செலுத்துகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் பலி செலுத்தக்கூடாது. ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டோருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ வெளிப்புறமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே, ஆனால் ஆண்டவர் மனிதனுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உள்ளத்தில் பார்க்கும்போது உள்ளத்தில் ஆண்டவர் உண்மை இருக்க விரும்புகிறார். இன்றைக்கி அந்த சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆவியோடு உண்மையோடுன்னு சொன்னாக்கா அந்த இயேசு
யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுட்ட சொல்லும் பொழுது மறுபடி பிறக்கிறதை குறித்து ஆரம்ப பாடம், கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப பாடத்தை அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நிக்கோதேமுக்கு. ஆனால் சமாரிய பெண்ணிடத்தில் பார்க்கும் பொழுது காலேஜ் படிப்பதுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆவியினாலே துதிக்கிறதை பற்றி சொல்லுகிறார்னாக்கா, பரிசுத்தாவி அருளப்பட்டது, ஆண்டவரை இயேசு மரித்து உயிர்த்தோடு எழுந்து 50 நாளுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவி அருளப்பட்டது எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் எப்படி ஆண்டவர் எடுத்திருப்பாருன்னு யோசிக்கிறது இல்லை. ஆனால் இவர்கள் கடைப்பிடிக்கிறது, இவர்கள் எதை பழக்கத்தில் வைத்திருக்கிறார்களோ அதை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஜனங்களிடத்தில் முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும், அதனால் அந்நிய பாஷையில் தொழுதா கர்த்தர் அங்கீகரிப்பார் என்கிற கொள்கை எப்படி வந்தது? அது காயின் எப்படி இது நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்துகிறானோ, தனக்கு எது பிரியம் என்று, தனக்கு எது நலம் என்று தோன்றுகிறதோ, தனக்கென்று சரி என்று தோன்றுகிறதோ அதை காயின் செலுத்துகிறான். அதே தான் இவர்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு எது நலமோ, தங்களுடைய கொள்கை எதுவோ அதை கொள்கையை முக்கியத்துவப்படுத்துகிறது தான் இன்றைக்கு சபைகளுடைய நிலைமையாக இருக்கிறத ஒழிய, எங்கிருந்தாலும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு இருந்தார். அப்போ எங்கிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ யாருக்கு செலுத்துகிறோம், எதை செலுத்துகிறோம், என்ன செலுத்துகிறோம் என்பது முக்கியம். உலகப்பிரகாரமான ஒரு தலைவனை போய் சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் அழுகி போன பொருளை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பழம் கொடுத்தாக்க நல்ல அழுகாததாக, நல்ல ஒரு தரமானதாக தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவனுக்கு, உயர் அதிகாரிக்கு அதை கொடுப்பார்கள். அப்படின்னா கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அந்த நாட்களிலே இல்லை, இந்த நாட்களில் அதிகமாக இல்லை. அதான் வெள்ளம் கொண்டு போக மட்டும் இருந்தார்கள் நோவா காலத்தில். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்றால் இது நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆமாம், நாம் செலுத்துகிற பலி மேன்மையான பலியாக இருக்குமா? யூதா நிருபத்தில் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். புக் ஆஃப் ஜூட் verses 14 onwards. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அதனால் பக்தி இருக்கு, அவபக்தி அது ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு பக்தி இல்லை. ஆனால் அது அவரவர்களுக்கு அது ஏற்புடைய பக்தி. காயினுக்கு அவனுக்கு எது ஏற்புடையதோ அதை அவன் என்ன பண்ணுகிறான், தேவனுக்கு செலுத்துகிறான். ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரா? அதுக்கு ஒரு காரணம் அவன் சொல்லுவான். நானும் கர்த்தரை தான் துதிக்கிறேன், நானும் கர்த்தர், என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் செய்கிறேன், எனக்கு இருக்கிறது நான் நிலத்தின் கனியிலேருந்து எனக்கு கிடைச்ச பலனிலேருந்து நான் செலுத்துகிறேன் நான் சொல்லுகிறான். ஆபேல் அப்படின்னா அவனுக்கு தனக்கு இருக்கிறது என்று அவன் செலுத்தலை, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம், இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும், இதுதான் செலுத்த வேண்டிய முறைமை என்பதை அந்த நியாயத்தின்படி செலுத்துகிறான். அதுதான் 147ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். Psalm number 147 last 2 verses. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். இப்போ நிறைய வசனங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு சொல்லும் பொழுது பாதி வசனத்தை தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒரு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கருப்பொருளை விட்டு விடுகிறார்கள். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களை இப்பால் தருவேன்னு சொல்லிட்டார், அதோடு நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, அதுக்கு ஏற்ப நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னாக்கா அது அவர்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை, அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதை அதை சொல்லிக் கொடுக்குற போதகரும் சொல்லுகிறதில்ல, அதில் இருக்கிற சபை மக்களும் சொல்லுகிறதில்ல. இயேசுகிட்ட வந்துட்டாக்கா ஆண்டவர் தந்துருவார். ஆனால் இயேசு ஒரு நிபந்தனைக்கு சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் தான் சொல்கிறார் ஒழிய அந்த நியமனங்களை அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, கடைபிடிக்கிறது கிடையாது. ஆண்டவரத்தில் வந்தாக்கா பதில் கிடைக்கும். ஆனால் ஆண்டவரத்தில் எங்கே போகிறாங்க, அந்த ஊழியர்களை நம்பிக்கொண்டு மற்ற புறஜாதி அஞ்ஞானிகள் திருத்தலம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிற இடத்துக்கு எப்படி போகிறார்களோ தேவனை அறியாத மக்கள், அதே விதமாக தான் இன்றைக்கு சபைகளிலும் அறியாதபடிக்கு, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மக்களும் இன்றைக்கு அறியாதபடிக்கு அந்த நாட்களிலே புனிதர்களை நாடி போகிறது போல இந்த நாட்களிலே இந்த தலைவர்களை நம்பி கொண்டு போகிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் யாரை நம்புகிறார்கள், யாரை விசுவாசிக்கிறார்கள், யாரை அணுகுகிறார்கள் என்பதை இன்றைக்கு சொல்லிக் நடத்துகிறவர்களுக்கும் அந்த உணர்வு இல்லை, அதை கடைபிடிக்க போய் கலந்து கொள்கிற மக்களுக்கும் அந்த உணர்வும் அறிவும் இல்லை, அம்மட்டும் அறிவும் சொரணையும் இல்லை. ஏன்னா ஏசாயா 1:3 வாசிக்கும்பொழுது இப்படி வாசிக்கிறோம். ஐசையா chapter 1 verse 3.
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். எனவே மாடு அந்த ஆண்டவர் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல, இயற்கையான ஒரு நாம் அனுதின வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய ஒரு காரியம். மாடு தன் எஜமான கழுதை தன் ஆண்டவனையும் முன்னணையும் அறியும். அது ஒரு தடவை சொல்லிட்டாக்கா அது மாற்ற போதில்லை. அது ஒழுங்கு அது எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி தான் செய்யும். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ, எப்படி எழுதி கொடுக்குறாரோ அந்த நியமனங்களின்படி தான் நாம் செய்ய வேண்டியது அவசியம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான் என்று சொல்லி அங்கே பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்க. வேதத்தின்படி நடக்கணும், அதே சமயம் உத்தமமாக நடக்கணும். வேதத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு இது வேதத்துக்கு ஒத்து வருகிற காரியம் என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்க ஆரம்பித்தார். அது இயேசு வாழ்ந்த நாட்களில் அதே தான். பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோடு உபதேசம் என்று சொல்லி அந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவனுக்கு எழுதி கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜெபம் இருக்கணும், நம்முடைய பலி இருக்கணும், ஆராதனை மரமே இருக்கணும். அதனால் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது யாரை நாம் தொழுது கொள்ளப் போகிறோம், யாரை நாம் ஆராதிக்கிறோம், யாரை நாம் துதித்து சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்போ அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அந்த எபிரேயர் 11:4 மறுபடியும் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் ஒரே ஒரு தடவை ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். ஒவ்வொரு தடவையும் பலி செலுத்தும் போதெல்லாம் அது ஆண்டவருடைய பார்வையிலே அது ஏற்புடையதாக இருந்தது. அதனால தான் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டோம். நம்முடைய கிரிகளினாலே சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக நான் நீதிமான் ஆக முடியாது. ஏன்னாக்கா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதான் நான் வேதத்தை அதே மாதிரி ரோமர் 5:1 வாசிக்கிறபோது விதமாய் விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் ஆகவே முடியாது நீதிமான். அப்போ கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நீதி இயேசு நமக்குள்ளே வந்ததுனால இயேசுனுடைய நீதி நமக்குள்ளே வந்து விட்டது. ஏன்னா இயேசு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ இந்த நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறதே. ஒரு ஏற்புடைய நிலையை அடைந்தவன், தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைந்தவன் தொடர்ந்து ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதுதான் இங்கே ஆபேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வாசிக்கிறோமே. நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு நீதிமான் ஆகிட்டதுனால இனிமேல் நம்ம எது செஞ்சாலும் நீதிமான்ங்கிற எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 10:36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எனவே ஆத்துமா ஈடேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவரை விசுவாசம் வைத்து தான் நம்ம ஜெபிக்கணும். விசுவாசம் வைத்து தான் அவரை துதிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு சமயமும் எப்படி காயின் ஆபேல் ஏதோ ஒரு நாள் அவங்க செஞ்சுட்டு போல வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யலை. அவன் ஒவ்வொரு தடவையும் ஆபேல் ஆண்டவருக்கு ஏற்பட்ட நிலையில். அப்போ 3 முக்கியமான காரியங்கள். அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட், அவன் நீதிமான் என்று அவன் வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே அவன் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட் லைஃப். நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும் ஏற்புடைய நிலையில் இருந்தான். 2வது அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், அவன் செலுத்தின பலியானது ஆண்டவருக்கு ஏற்புடைய பலியாக இருந்தது. ஏன்னா மந்தையிலே தலையீற்றையும் கொழுமையானதையும் அவன் செலுத்தினான் என்று சொல்லி அசல் கொண்டதையும் நசல் கொண்டதையும் அவன் செலுத்தலை. ஏன்னா செய்கிறது ஆண்டவருக்கு செய்கிறது என்பதை அவன் உணர்ந்து அந்த பயந்து கடவுளுக்கு பயப்படுற பயத்தோடு கூட அவன் அதை செலுத்துகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலியாக இருந்தது. அப்போ ஆண்டவருக்கு ஏற்புடைய பலி எப்படி இருக்கணும்னாக்கா ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 12 first 2 verses. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதனால் அங்கே நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னாக்கா பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 15வது வருஷம் வாசிக்கிறோம். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கா அவன் மேல் இரக்கமாக இருக்கா, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர் கிருபையாக இருக்கிறார். ஆதலால் விரும்புகிறனாலும் இல்லை ஓடுகிறனாலும் இல்லை இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ 18ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். ரோமர் 9:18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஆகினாலே இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே நாம் சமூகத்தில் வந்து அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஏற்புடைய நிலையில் வரும்போது விசுவாசத்தோடு கூட அதை வந்து ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்படி நாம் செலுத்தி அதை கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமானால் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை அவர்களுக்கு கிடைக்கும். சும்மா நம்ம வந்து பக்தி மார்க்கத்தில் நம்ம வந்து ஆண்டவர் தூக்கி பலி செலுத்திட்டாக கிடைக்கும் என்பது புறஜாதியாருடைய மார்க்கம். புறஜாதியார்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அஞ்ஞானிகளை போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பக்தி முயற்சியிலே அவங்களுடைய கடவுள் வந்து மயங்குவார் என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டு இருக்காங்க. மிகுதியாக ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுகிறதை இந்த உலகத்திலே நான் பார்க்கிறோம். அதிகமான பக்தி முயற்சிகளை ஈடுபடுகிறதில்ல, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். ஆனால் தேவனுக்கு உகந்த பக்தி இருக்கணும். அதுதான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் உங்கள் கேளேன். 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1:11 வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 1 verse 11 onwards. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது நல்லா கவனித்து பார்த்தா அது பக்தி முயற்சியினால் ஆண்டவர் பிரியப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இதே மாதிரி தான் இன்றைக்கி அதிகமான பக்தி முயற்சி நம்ம ஈடுபட்டோம்னாக்கா அதிகமாக ஆண்டவர் பிரியப்படுத்தும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் காயினுடைய நிலைமை. தன்னுடைய பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம், என்கிட்ட இருக்கிறதானே செலுத்துக்கிறேன் அப்படி என்று அவன் நினைக்கிறான். இதுக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கு சபைகளிலே என்ன பண்ணுறாங்க, நாளுக்கு நாள் அவர்கள் வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா இல்லை என்பதை யோசிக்கிறது இல்லை. அதனால் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 19 வாசித்தபடியே உண்மையில் இருதயத்தில் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட சேர கடவும். உண்மையுள்ள இருதயம், அதுதான் ஆண்டவர் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறார். இதுதான் சங்கீதம் 51 தாவீது சொல்கிறார், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். இதே தான் அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவள் ஒத்துக்கொண்டார். தன்னுடைய உண்மையான நிலைமையை ஆண்டவரத்தில் அறிக்கையிடுகிறார். எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறார். ஐ ஹவ் நோ ஹஸ்பண்ட். அவன் உடனே ஆண்டு சொன்ன, நீ சொன்னது சரியே, வாட் யூ செட் இஸ் ட்ரூ, உண்மைன்னு சொல்லுகிறார். அந்த உண்மை இருக்குது அவள்கிட்ட. ஆனால் ஆண்டவரை அறியல. அதனால் ஆண்டவர் சொல்ல, அப்போ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிப்பு இல்லாமல் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. எனவே பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இயேசுவின் மூலமாக தான் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் தொழுது கொள்வதெல்லாம் உண்மையோடு ஆவியோடு பரிசுத்தாவியில் உள்ளத்திலே உள்ளபூர்வமாக அது இருக்க வேண்டியது அவசியம். அது உள்ளபூர்வமான பக்தியாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம்.
அப்போ ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார், ஆவியை தான் நிறுத்து பார்க்கிறார். வேதத்தில் நீதிமொழியில் வாசிக்கிறோம், மனிதனுடைய வெளியிலெல்லாம் அவனுக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார், உள்ளத்தை நிறுத்து பார்ப்பார். அதனால் இருதயம் ஆண்டவர் ஏற்புடையதாக இருக்கிறதா, உள்ளத்தில் நிலை எப்படி இருக்கிறது? அப்போ இருதயமானதும் அந்த வாயின் வார்த்தைகளும் ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்க வேண்டும். உதடு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உள்ளம் எல்லாம் இசைந்து போக வேண்டியது அவசியம். அதனால் ஆபேல் அவ்விதமாக தான் இருந்தால், அதனால தான் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை. எபிரேயர் 12:28-29 வசனத்தை வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளக்கடுவோம். ஏனெனில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். வெறும் பக்தி மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் வெறும் வாழ்க்கையும் அவனுக்கு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அவன் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதும் விசுவாசத்தோடு வருவான். அது பழி செலுத்தும் பொழுது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தோடும் மரியாதையோடையும் அந்த பழியை செலுத்துவான். அப்போ ஆண்டோடைய இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். சும்மா அதிகமாக சோத்திரம் செஞ்சுட்டாக கிருபை கிடைக்கும் என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் வெயின் ரெப்படிஷன் சொல்லுவாங்க. வீண் வார்த்தையினாலே அளப்பாதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டாக்க ஆண்டவர் பிரியப்படுவார் என்பது உலகத்தார் செய்கின்ற ஒரு பக்தி முயற்சி. அந்த பக்தி முயற்சியின் அடிப்படையில் நாம் போய்விடக்கூடாது. உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். உணர்வுள்ளவர்களாக இருந்து ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க காரணம் என்ன? முதலாவது, அவனுடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்புடைய அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட், அவன் வாழ்க்கை நிலையானது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தது. ரெண்டாவது, அவன் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறது விசுவாசத்தோடு கூட அவன் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறான். அக்செப்டபிள் அப்ரோச், ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே அவன் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறது பார்க்கிறோம். மூன்றாவது, அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு பலியை அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற ஒரு வித்தியாசம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இதன் அடிப்படையிலே சரியான கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோமானால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அதாவது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சதாக இருக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்போ தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னாக்கா வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையாக இருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சமூகத்தில் அவரை வாழ்த்துகிற வாழ்த்துதலும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டியது அவசியம். அதான் உண்மையாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய பாழ்வையில் இரக்கம் பாராட்டுவார். சும்மா நாள்தோறும் கிருபையில் புதிதாக இருக்கிறது, நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லி கொண்டு போகிறதல்ல. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஏசாயாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த நாளமாக இருந்தாலும் சரி, பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அந்த கிருபை இந்த கடைசி நாட்களிலே சிறப்படாவிட்டால் மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா இவங்க விசுவாசமெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லை, இவருடைய பாரம்பரிய பழக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. அதுதான் அந்த சமாரிய பெண்ணுடைய நிலைமை. அதே தான் இயேசு வாழ்ந்த நாட்களில் இருந்த பரிசேர், சதிசேர், இந்த ஏரோது உபதேசத்தை கேட்ட மக்களுடைய நிலைமை அப்படி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே உண்மையை நம்முடைய வாழ்க்கை அறிந்து கொள்ளணும், அந்த உண்மையின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளணும், உண்மையான ஆராதனை நம்ம செய்யணும். அப்போ உண்மையான நிலைமையிலே நாம் இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் தேவன் அந்த பழியை அங்கீகரிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை கிடைக்கும். ஆண்டுடைய சமானத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும் இந்த கடைசி நாட்களிலே. எனவே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பழிகளை செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து கர்த்தரே ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். அதுபோல் நம்முடைய ஆராதனை குறித்து ஆண்டவர் தான் சாட்சி கொடுக்கணுமே ஒழிய அந்த சபை மக்களோ நடத்துகிறவர்களோ புறஜாதி மக்களோ அல்ல. தேவன் அதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி தான் இயேசு குறித்து பிதாவாகி தேவன் சாட்சி கொடுத்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தது போல இந்த நாட்களிலே ஆண்டோடைய சாட்சியை நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கன்னிகளாக நாம் இருப்போம். ஜெபிக்கலாம். நாங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரும்பொழுது உண்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தருக்கு ஏற்புடைய நிலையே நாங்கள் உண்மை ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மரியாதை செலுத்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீரே இந்த வேதத்தின் மூலமாக கற்றுத்தருகிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய நியாயங்களை அறிந்து அந்த நியாயங்களின்படி நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. அது செய்கிறதும் உண்மையாய் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். மூடன் பழி செலுத்துகிறது போல நாங்கள் செலுத்தாமல் உணர்வுள்ளவர்களாக இருந்து பழி செலுத்த உண்மையோடு கூட அதை நாங்கள் செலுத்த உதவி செய்யும். உண்மை விட்டு விலகாத இருந்தே எங்களுக்கு தாங்க.
இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.